வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் தை மாதம் 22வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2024வது வருடம். இன்று திங்கள் கிழமை. இன்றைய தினத்துடைய கிரகம் சந்திரன். இன்றைய தினத்தை அதிகாரம் செய்து வழிநடத்தக்கூடிய தெய்வம் பார்வதி தாயார். இன்றைய தினம் நாம் அனைவரும் பார்வதி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வோம். அனைத்து வகையான நற்பலன்களையும் அந்த மகா சக்தியிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். இன்றைய நட்சத்திரம் காலை 5:33 வரை சனியுடைய அனுச நட்சத்திரமும், அதற்கு பிறகு புதனின் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இன்றைய திதி மதியம் 1:20 வரை தசமி திதியும், அதற்கு பிறகு ஏகாதசி திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடியது 6:30 7:30 வரையும், மாலையில் வரக்கூடியது மாலை 4:30 5 வரையும். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும். இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி மேச ராசியாகவும், சந்திராஷ்டம நட்சத்திரம் மேச ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் பரணி நட்சத்திரம். இன்றைய தினம் புதனுடைய கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது நம் அனைவருக்கும் 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். அதாவது விருச்சிக ராசியின் பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம், அஷ்டம ராசி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உங்கள் வீட்டிற்கு 8வது இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை அஷ்டம ராசி அப்படின்னு சொல்கிறேங்க. இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே சந்திரன் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என்றோ அல்லது உங்களுடைய ஜாதகத்திற்கான பலன்கள் என்றோ நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் இவை அனைத்துமே பொதுவாக சொல்லக்கூடிய ராசி பலன்கள். உங்களுடைய தனி மனித ஜாதகத்திற்கான ராசி பலனை தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் தற்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தங்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். அமைதியான குணமும் நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் உடைய மேசராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். 8ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக சந்திரன் அஷ்டம ராசியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். இன்றைய தினத்தை கணவன் மனைவி இருவருமே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அல்லது பேச்சுவார்த்தையாக இருந்தாலுமே விட்டு கொடுத்து போவது என்பது இன்றைய தினத்திற்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அவசியமான நேரங்களில் மற்றவர்களை அனுசரித்து செல்வது என்பதும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார். குரு உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறதன் காரணமாக 8வது வீடு தரக்கூடிய கெடு பலன்களிலிருந்து, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத தொந்தரவுகளையும் அவசியமில்லாத செலவுகளையும் குறைத்து கொள்வதற்கான வழி பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேசராசி அன்பர்களே, பொதுவாக இன்றைய தினத்தை நீங்கள் கவனமோடு கடந்து செல்ல வேண்டியது என்பது அவசியமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டிலிருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது விருச்சிக ராசி. அதில் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் ரிஷபராசி அன்பர்களில் திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய திருமண ஏற்பாடுகள் கைகூடக்கூடிய யோகமாக அமைகிறது. அதே போல் மன கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து இருக்கக்கூடிய புதுமண தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய அதிர்ஷ்டமாகவும் இந்த நாள் அவர்களுக்கு இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்பது சிறந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய
உயர்வான எண்ணங்களை உற்பத்தியாக்கி தரக்கூடிய பொன்னான நாளாகவும் அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9வது வீடு என்பது கடமையை குறிக்கக்கூடியது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்து முடிப்பதற்காக ஒவ்வொரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை இன்றைய தினம் சிறப்பாக நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. பொதுவாக உங்களுடைய அவசிய தேவைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் பண உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய 6ஆம் இடமாகிய விருச்சிக ராசியின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. விருச்சிகத்தில் செல்லக்கூடிய சந்திரன் பந்த பாசத்தையும் மனமிட்டு பேசக்கூடிய தன்மையான நல்ல குணங்களையும் தருவதற்கு அமைப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார். அதாவது 6வது வீடு என்பது வேலையை குறிக்கக்கூடியது, வேலையை வாங்கி தரக்கூடியது என்றும் சொல்லலாம். படித்து வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி இளைஞர்களுக்கு இன்றைய தினம் 6வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் விரும்பியபடி வேலை அமைவதற்கு வாய்ப்பு உண்டு என்றும் சொல்லலாம். 7க்குடைய அதிபதி குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது திருமணத்தையும் தாம்பத்திய உறவுகளையும் குறிக்கக்கூடியது. அந்த வகையில் புதிதாக திருமணம் நடந்த தம்பதியர்களுக்கு தாம்பத்திய உறவுகளை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாகவும் அதன் பலனாக அதனுடைய நற்பலனாக அழகிய தேவதை போன்ற குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. தங்கமான பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு நீங்கள் பெற்ற பிள்ளையின் வழியில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. அதே மாதிரி இளைஞர்கள் செய்யக்கூடிய காதல் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் அதன் ஈடுபாடுகளுக்கும் வெற்றியினை தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். தன்னம்பிக்கையும் லட்சியத்தில் உறுதியும் கொண்ட கடகராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்களது ராசிக்கு 5வது ராசியான விருச்சிகத்தில் குரு பகவான் பயணம் செல்லும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அருள் புரியக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார். 5ஆம் இடம் என்பது ஆன்மீகத்தையும் தெய்வ நம்பிக்கையும் குறிக்கக்கூடியது. அதன் தொடர்ச்சியாக ஆன்மீகம் தொடர்பான தெய்வ நம்பிக்கை தொடர்பான ஆன்மீக பயணங்களும் மற்றும் புனித யாத்திரைகள் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும். 9ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடம் என்பது வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடியது. கடகராசி அன்பர்களே, வெளிநாடு மற்றும் வெளியூர் மற்றும் வெளி மாநில தொடர்புகளால் உங்களுக்கு சாதகமான லாபகரமான பலன்களை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. இன்றைய தினத்தின் உங்களுக்கு பண வரவுகள் என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் அதன் தொடர்ச்சியாக உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. தொழில் வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் வகை உதவிகள் அனைத்தும் கிடைக்க பெற்று தொழிலில் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய சூப்பரான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடியது தாயின் வீடு. சிம்மராசி அன்பர்களுக்கு தாய் வீடாக இருக்கக்கூடியது விருச்சிக ராசி. இன்றைய தினம் விருச்சிக ராசியில் சந்திரன் செல்வது உங்களுக்கு ஆழ்ந்த அறிவையும் தன்னடக்கத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடம் என்பது உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது. உடல் ஆரோக்கியத்தை குணமாக்கக்கூடிய வீடாகவும் 6ஆம் இடம் இருக்கிறது. அதன் வகையில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருக்கும். மன நிம்மதி, மன உற்சாகம், மன மகிழ்ச்சியும் சேர்த்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களது குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவியிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக சேர்த்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுடன் இணைந்து புரிதலுடன் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. 5க்குடைய குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆமாங்க, வயதான தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் பெற்ற நல்ல பிள்ளைகளால் பொருளாதார உதவிகள் வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் அதன் தொடர்ச்சியாக
பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடன் அடைக்கும் வகையில் நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உங்களுடைய கடந்த கால கடன் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பாகவும் இந்த நாள் இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, சகோதரஸ்தானம் என சொல்லக்கூடியது விருச்சிக ராசி. சந்திரன் உங்களுடைய சகோதரஸ்தானத்தில் இளைய சகோதரஸ்தானத்தில் சென்று கொண்டிருக்கிறார். இதன் பயனாக புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பையும் சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். மேலும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் இளைய சகோதரியின் வழியில் அன்பு பாசமும் சேர்த்து வரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கிறது. 3ஆம் இடம் என்பது ஊர் பயணங்களை குறிக்கக்கூடியது. அதன் வகையில் ஊர் பயணங்கள், உல்லாச பயணங்கள், பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்வதற்கான மனநிலையை தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கும். கன்னி ராசி அன்பர்களில் படித்து வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரி இளைஞர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய நல்ல மரியாதையும் சேர்த்து தரக்கூடிய வேலை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் சென்று கொண்டிருக்கிறார். 4வது வீடு அப்படிங்கிறது விவசாயத்தை குறிக்கக்கூடியது. அதாவது விவசாயம் செய்பவர்கள், பழத்தோட்டம் வைத்து கொண்டிருப்பவர்கள், பண்ணைகள் வைத்திருக்கக்கூடிய கன்னி ராசியை சேர்ந்த முதலாளிகளுக்கு நல்ல வருமானமும் அதன் வழியில் வசதிகளும் வாய்ப்புகளும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு வந்து செல்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடியது உங்களுக்கு அடுத்த வீடு. அதாவது விருச்சிக ராசியிலிருந்து உங்களுக்கு பண பரிவர்த்தனைகள், பண வரவுகள் அனைத்தும் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சாந்த குணமும் பந்தபாசமும் நிறைந்த நல்ல குணங்களையும் கொண்டு வந்து தரும். இன்றைய தினம் என்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு பணம் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் அதன் செயல்பாடுகளுக்கும் நன்மைகள் பல தரக்கூடிய லாபகரமான நாள் இந்த நாள். 3 அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என தேடிக்கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குலதெய்வ கோயில் இந்த இடத்தில்தான் இருக்கிறது என தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இன்றைய தினம் அமையும். பெற்றோர்களுக்கு தான் பெற்ற குழந்தைகளால் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய சிறந்த நாளாகவும், குழந்தை பாக்கியம் தொடர்பாக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளம் தம்பதியர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. 5 சனி 5ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறார். அதாவது தன் ஆட்சி வீட்டில் 5ஆம் இடமாகிய ஆட்சி வீட்டில் சனி இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது அன்பு, பாசம், காதல் இது போன்ற உணர்வுகளை தரக்கூடியது. தனக்கு பிடித்தவர்களுடன் நெருங்கி பழகக்கூடிய அமைப்பை தரக்கூடிய அமைப்பாகவும், அதன் வழியில் மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய இன்பமயமான நாளாகவும் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு சொந்தமான, உங்களுக்கு உரிமையான ஜென்மஸ்தானத்தின் நற்பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் வீட்டில் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் நீண்ட ஆயுளையும் உடல் ரீதியான நல்ல ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். உங்கள் வீட்டதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது குடும்பஸ்தானத்தில் உங்கள் வீட்டதிபதி அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் உறவு வகையில் கணவன் மனைவி இடையே அதிக அளவு அன்பு, பாசம், காதல் இது போன்ற உணர்வுகளை பரிமாற்றங்கள் நிகழ்த்தக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய நாள் என்பது உங்களை சுபகாரியங்கள் செய்வதற்கான முயற்சியில், அதாவது விருச்சிக ராசி அன்பர்கள் சுபகாரியங்கள் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபாடு தரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். பொதுவாக நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் உங்கள் உற்றார் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு தந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, இரகசியஸ்தானம் என சொல்லக்கூடியது உங்கள் வீட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி. இன்றைய தினத்தை தன்னடக்கத்தோடும் பெரிய மனித தன்மையோடும் நீங்கள் கடந்து செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்கள் வீட்டதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, தனுசு ராசி அன்பர்களில் திருமணம் வயதை அடைந்த ஜாதகக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த
தடைகளை நீக்கி உத்தரவிடக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. உங்களது எண்ண அலைகள் ரகசியமான செயல்பாடுகளை தரக்கூடிய வகையில் இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய 12வது வீடு வேலை செய்யும். 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் இதுவரை இருந்து வந்த தேக்கமான நிலைகள் எல்லாம் முழுமையாக விலகி, அதாவது வாடிக்கையாளர்களின் அதிக வருகை இல்லாமலும் லாபங்கள் இல்லாமல் பிரச்சனைகளையும் தரக்கூடிய தேக்க நிலைகள் எல்லாமே முழுமையாக விலகக்கூடிய அமைப்பாகவும் அதன் தொடர்ச்சியாக நல்ல அடையக்கூடிய யோகத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறது. அதனால் உங்களை தேடி கௌரவமான பதவிகள் ஓடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த பெயரையும் புகழையும் அடைய முடியும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய துர்க்கையம்மன் தெய்வ வழிபாடு என்பது உங்களுடைய இன்றைய பண வரவுக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் சிறப்பை தருகின்ற வகையில் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி என்பது உங்களுக்கு லாபஸ்தானமாக அமைகிறது. இந்த லாபஸ்தானத்தில் சந்திரன் செல்லும் பொழுது தைரியத்தையும் சுய சிந்தனையும் உங்களுக்கு உருவாக்கி தருவார். இன்றைய தினம் சந்திரனின் லாபஸ்தான பயணம் உங்களுக்கு பணவரவை தரக்கூடிய லாபகரமான நாளாகவும் அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டில் புதன் அமர்ந்திருக்கிறார். புதன் என்பவர் மாமன் உறவுகளை குறிக்கக்கூடியவர். அதாவது உங்கள் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய தாய்மாமன் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி உங்கள் குடும்பத்தில் உறவுகளின் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மேலும் கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகமாகி அன்பு பாசம் காதல் மேலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. உங்கள் வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். மற்றவர்கள் செய்யும் உதவி மூலம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வர இருக்கிறது. அதுபோன்ற உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பின் மூலம் சிறப்பான இடத்திற்கு உயர்வான இடத்திற்கு வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தின் தெய்வ வழிபாடு என்பது குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன நிம்மதிக்கும் சிறப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். தசமஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியை இது போல சொல்லுவோம். இன்றைய தினத்தின் சந்திரன் 10ஆம் இடத்தில் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் சாந்த குணத்தையும் பணிவான நடத்தையும் உங்களுக்கு தருவதற்கு அமைப்பு இருக்கிறது. உங்கள் வீட்டு அதிபதி சனி பகவான் உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய மனசும் மைண்டும் சார்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியத்திலும் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய பொருளாதார நிலை மேலும் சிறப்பாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமாகவும் இருக்கப் போகிறது. 2ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்பு காரணமாக அனைத்து பிரச்சனைகளும் விலகி மன மகிழ்ச்சி குடும்பத்தில் உண்டாகக்கூடிய அமைப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்களில் பெரிய தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு நற்பலன்கள் தந்து இந்த நாள் நல்ல நாளாக உங்களை கடந்து செல்கிறது. மீன ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். 9வது வீடு அப்படிங்கிறது விருச்சிக ராசி, அதை பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீட்டின் பலன்கள், அதாவது சந்திரன் இந்த வீட்டில் செல்லும் பொழுது சிறந்த அறிவையும் நிறைவான ஆற்றலையும் உங்களுக்கு தருவார். உங்கள் வீட்டதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுப காரிய தடைகளை நீக்கி பூர்வ புண்ணியத்தின் நன்மைகள் தரக்கூடிய சிறப்பான அமைப்பாக இருக்கிறது. அதாவது திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளை குரு பகவான் நிகழ்த்தி தருவார். 6க்குடைய அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது உங்களுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இதுவரை இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் குறைந்து உடல் நலத்தை பேணி காக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. மீன ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிக்கரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து நிம்மதியாக வாழ முடியும் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு சொல்கிறது. மேலும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வதன் மூலம் பொருளாதார மேன்மைகளை அடைய முடியும் என்பதை உணர்த்தி மீன ராசி அன்பர்களை இன்றைய தினம் கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே,
உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.